முடியலடி. இருந்தாலும் மனசுக்குத்தான் வெளிய சொல்ல வழியிலடி. என்ன நடந்தாலும் பெண்ணே உன்னை விட மாட்டேன். நீ என்ன மறந்தாலும் என் மனசுல நீதான் நினைவிருப்ப. என்னடா உண்மை? என்ன சொல்ல போற? ஆர்த்தி உன்னை விட்டு எதுக்கு போனா? என்கிட்ட பெருசாக வசதி இல்லை. அவன் நினைக்கிற மாதிரி காரு வீடு வாசல் பெருசாக எதுவும் இல்லை. அதனால அவள் அப்படி போனான், விட்டு போனான். என்கிட்ட எதுவும் இல்லைன்னு. அது பொய். சும்மா நீயா கதை விடாதடா. நான் சொன்னா நீ நம்ப மாட்டேன்னு தான் நான் இத்தனை நாள் அமைதியா இருந்தேன். ஆனா நீ அவளை ட்ரீட் பண்ற விதம் எனக்கு ரொம்ப கடுப்பா இருக்கு. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? ஆனால் அவளை வெளியேற்றுறது எனக்கு சந்தோஷமா இருக்கே. டே அருண், நீ தப்பு பண்றடா. யாரு, நானா அவளா? போய் அவளை கேளு. எல்லாத்துக்கும் காரணம் உங்க அம்மா தான், சரியா? எங்கள் அம்மாவை பற்றி தப்பாக பேசாத. டே நான் உண்மையா தான்டா சொல்றேன். டே வேணாண்டா நிதிஷ், எனக்கு சரியான கோவம் வருது. டே அருண், ஒழுங்கா பின்னாடி வா, தேவையில்லாம மேல கை வைக்காத. நீ சும்மாறா. என்கிட்டயே எங்கள் அம்மா பற்றி பேசுவா, நான் அமைதியாக இருக்க சொல்கிறியா? டே அவன் அப்படி என்னதான் சொல்றான்னு கேட்கலாமேடா. ஒரு நிமிஷம் வா, நான் ஃபர்ஸ்ட் சொல்றது கேளு அருண், அப்புறம் நீ சண்டை போடு. டே அவன் என்னதான் சொல்ல வரான்னு கேட்கலாம், அதுக்கப்புறமேட்டு கோப்படு. சும்மா சும்மா எல்லாத்துக்கும் கோப்பட்டு இருக்காத. டே விக்ரம், என்ன பண்ற? விடு என்ன. நான் சொல்றது கேட்க மாட்டியா அருண்? ஒழுங்கா அமைதியா இரு, அவன் சொல்றத கேளு. சரி. உங்க அம்மா அன்னைக்கு இல்ல, உங்க அம்மா கிட்ட நீ அன்னைக்கு ஆத்தி இன்ட்ரோ கொடுத்திய ஞாபகம் இருக்கா? ஆமா. உன்னை வெளில அனுப்பிச்சிட்டாங்களா? ஆமா, ஒரு வேலையோ வெளில போனேன். அந்த கேப்ல தான் ஆத்திக்கிட்ட உன்னை விட்டு போக சொல்லியிருக்காங்க. இல்ல, நீ சொல்றத நான் நம்ப மாட்டேன். அவங்க எனக்கு பிடிச்சதை தான் எப்பயும் செய்வாங்க. நீ ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியா ஏதோ ஒரு யூனிவர்சிட்டியில் சேர்றதுக்கு ரொம்ப நாளா தள்ளி போட்டே போனியாமே, ஞாபகம் இருக்கா? ஆமா, நான் போல. எதனால போல? எனக்கு ஆத்தி விட்டு போறதுக்கு மனசு இல்லை. ஆனா அவ என்னை விட்டு போயிட்டா. அவ விட்டு போனதுக்கப்புறம் என்ன பண்ண? அதுக்கப்புறம் நான் போய் படித்தேன். இந்த அளவுக்கு பெரிய ஆளானேன். அதை சொல்லி தான் உங்க அம்மா அவளை விட்டு போக சொன்னாங்க. நீ பெரிய ஆளா ஆகணுன்றதுக்காக தான் அவள் உன்கிட்ட காரணமே இல்லாமல் காரணத்தை சொல்லி உன்னை விட்டு போனான். இல்லை, நீ ஏதோ சொல்லி என் மைண்டை மாத்துற. நான்லாம் நம்ப மாட்டேன் அதை. அதாண்டா உண்மை. இந்த கதைலாம் எப்படி எனக்கு தெரியும்? நீ 5 வருஷத்துக்கு முன்னாடி என்ன பண்ணன்றதுலாம் எனக்கு தெரியுமா? இல்லை, நான் நம்ப மாட்டேன். அப்புறம் ஏன் நான் விஸ்வாவை கூட லவ் பண்ணுவேன், உன்னை லவ் பண்ண மாட்டேன்னு சொன்னா கடைசியா? நீதான் உனக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்குன்னு சொன்னி, அப்புறம் என்ன பண்ணுவா? சரி, அதுக்கு முன்னாடியே நான் கேட்டேன்ல, என்கிட்ட எல்லாமே இருக்கு, இப்போ என்ன லவ் பண்ணுறியான்னு கேட்டேன்ல. அப்படி அவ உனக்கு ஓகே சொல்லிட்டு வந்துட்டானா, அப்போ அவ விட்டு போன காரணம் உண்மையாயிருமேன்னு அவ பயந்தா. போதுமா? சரி, இத்தனை வருஷம் ஆச்சு, அவ வேற யாராச்சும் லவ் பண்ணாளா? இல்லை வேற யாரு கூடயாச்சும் நீ பார்த்துருக்கியா? இல்லை, நீ எதுதோ சொல்கிற. நான்லாம் நம்ப மாட்டேன்டா நீ சொல்கிறது எல்லாமே பொய். அப்படியா? நம்பிக்கை இல்லைனா உங்க அம்மாட்ட கேளு. டே அருண், எனக்கும் அந்த டவுட் இருந்துச்சுடா ரொம்ப நாளா. என்ன, நீயும் சொல்கிறத கேட்டு நீயும் சந்தேகப்படுறியா? இல்லை, நல்லா யோசிச்சு பாரு. ஆர்த்தி உங்க அம்மா பார்த்ததுக்கு அப்புறம் தான் பிரிஞ்சா. எனக்கு இந்த டவுட் இருந்துச்சு, ஆனால் நான் உன்கிட்ட சொல்லலை. கன்ஃபார்ம் பண்ணாமல் சொல்லக்கூடாதுல்ல. டே இல்லைடா, அவன் பொய் சொல்கிறான். நீயும் அதை கேட்டு நம்பாத. இங்க பாரு அருண், அதான் உண்மை. வேணா போய் உங்க அம்மாட்ட கேட்டுக்கோ, அவ்வளோதான் என்னால் சொல்ல முடியும். நாளைக்கு பார்க்கலாம். இவனா? நீ கேட்டு தான் பாரு. ஏன் கேட்டா எல்லாமே பிரச்சனை முடிஞ்சிரும்ல. சரி, வா வீட்டுக்கு போகலாம். அருண், ஒர்க் முடிஞ்சது. வேற இன்னைக்கு ஃபுல்லாக போய் சும்மாவே இரு. என்னாச்சு உனக்கு? வலிய விடு. விக்ரம், அவனுக்கு என்னாச்சு? நான் வந்து சொல்றேன், ஒரு எமர்ஜென்சி, வெளில போறோம். ஏன், அவனுக்கு ஏதாச்சும் ஆயிடுச்சா? அதெல்லாம் எதுவும் இல்லை, நார்மல் தான். நாங்கள் போயிட்டு வந்துடுறோம், நாளைக்கு பார்க்கலாம். இரு, முழுசா சொல்லிட்டு போ. அந்த நிதிஷ் எப்படி இப்படி சொல்லியிருக்கலாம்? என்னால் இதை நம்பவே முடியல. ஐயோ, கடுப்பா இருக்கு இப்ப. ஐயோ. டே மச்சான், ஃபீல் பண்ணாதடா. எனக்கு உன்னோட கஷ்டம் என்னன்னு புரியுது. அவன் சொல்றதை வச்சு நான் போய் எங்கள் அம்மாட்ட கேட்கணுமாடா? கேட்டு தான் பாரு. கேட்டால் ஏதாச்சும் தெரியும்ல. ஒருவேளை பொய்யா இருந்தால் நம்ம போய் நிதிஷ்கிட்டே சொல்லலாம்ல. அவங்க ஏன்டா அப்படி பண்ண போகிறாங்க? இதோ பாருடா, நான் உங்களுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கலான்னா நீங்கள் எனக்கு கொடுத்துட்டீங்க. அடா அம்மா, என்ன திடீர்னு சொல்லாமல் வந்திருக்கீங்க? ஆமாம், உங்களுக்கு சின்னதாக சர்ப்ரைஸ் கொடுக்கலாம் தான். நானும் உங்களை பார்த்து எத்தனை நாள் ஆச்சு, அதனால தான் கிளம்பி வந்துட்டேன். ஓ அப்படியாம்மா? ஆமாம், நீங்கள் 2 பேரும் நேரத்தில் ஆஃபீஸில் தானே இருக்கணும். இங்கே என்ன பண்ணுறீங்க? ஒரு சின்ன வேலையாக தான் வந்தோம். சரி விடுங்க, நீங்கள் வந்ததும் நல்லதாக போச்சு. அதனால தானே நான் வந்தேன். சரி, என்ன அருண்,
என்னை பார்த்த ஷாக்லயே இருக்கியா என்ன? வாயை திறக்க மாட்ற? உன்கிட்ட தான்டா பேசிட்டு இருக்கேன். அருண் என்ன ஆச்சு? அம்மா, என்ன அருண் சொல்லு. உங்ககிட்ட ஒன்று கேட்கலாமா? அப்படி என்ன கேட்க போற? கேளு. 5 வருஷத்துக்கு முன்னாடி ஆர்த்தி உங்ககிட்ட இன்ட்ரோ கொடுத்தேன்ல, ஆமா, அதான் அவனை விட்டு போயிட்டாளே, அப்புறம் எதுக்கு அவளை பத்தி பேசுற? பேச வேண்டியது இருக்கு. நீங்கள் அதுக்கு பதில் சொன்னால் போதும். அவகிட்ட அன்னைக்கு நீங்கள் என்ன பேசுனீங்க? நான் என்ன பேசுனேன்? நான் நார்மலா தான் பேசினேன். பொய் சொல்லாதீங்க, உண்மையை மட்டும் சொல்லுங்க. என்ன அவன் திடீர்னு இப்படி கேட்குறான்? ஒருவேளை எல்லாம் தெரிஞ்சிடுச்சா? உங்ககிட்ட தான் கேட்குறேன். ஏன் அருண், ஏன் அப்படி கேட்குற? அவகிட்ட என்னை விட்டு போயிருன்னு சொன்னீங்களா? கேட்டதுக்கு பதில் சொல்லுங்க. அதுதான் 5 வருஷத்துக்கு முன்னாடியே முடிஞ்சிருச்சு. இப்போ எதுக்கு கேட்குற? நான் தெரிஞ்சுக்கணும், சொல்லுங்க. அது உண்மையா பொய்யா? எனக்கு இப்போ உண்மை தெரிஞ்சாகணும். அது உண்மைதான். என்ன என்ன சொன்னீங்க அப்ப? ஆமாண்டா, நான் தான் அவகிட்ட அவனை விட்டு போன்னு சொன்னேன். ஆனா ஏமா, ஏன் அப்படி சொன்னீங்க? அவளுக்காக தானே நீ அந்த யூனிவர்சிட்டியில ஜாயின் பண்ணாம இருந்த, அதனால தான் சொன்னேன். அப்ப நான் சேராததுக்கு அவ என்ன பண்ணுவா? அவளை விட்டு இருக்க முடியாம தானே நீ போகாம இருந்த, ஆனாதான் அவளை விட்டு போக சொன்னேன். அவ என் கூட இருந்திருந்தாலும் நான் நல்ல நிலைமைக்கு தான் வந்திருப்பேன். ஏமா அப்படி பண்ணீங்க? சரி விடு, அதான் 5 வருஷத்துக்கு முன்னாடியே முடிஞ்சிருச்சு. அப்புறம் ஏன் இப்ப அதை பத்தி பேசிட்டு இருக்க? நீ என்ன அவளை பார்க்கவா போற? அம்மா, 5 வருஷத்துக்கு முன்னாடி முடிஞ்சது இப்ப ஏன் அவன் இழுக்கிறான்னு உங்களுக்கு இன்னும் புரியலையா? அப்போ நீ அவளை பார்த்துட்டியா என்ன? அவதான் சொன்னாளா? இல்ல, அவ ஒன்றும் சொல்லலை. சொல்லப்போனா நானும் அவளும் இப்போ ஒன்றா தான் ஒர்க் பண்ணுறோம். அவளை டெய்லியும் தான் நான் பார்க்குறேன். அவள் நினச்சிருந்தா எப்பயோ உன்னை பற்றி சொல்லியிருக்கலாம். ஆனால் இப்போ வரைக்கும் அவன் மூச்சு இல்லை. என்ன சொல்ற? அவ சொல்லலையா? அப்புறம் உனக்கு எப்படி தெரியும்? அவளோட ஃப்ரெண்டு கிட்ட சொல்லி, ஃப்ரெண்டு எங்கள் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லி தான் எங்களுக்கே தெரியும். அம்மா, நீங்க நினைக்கிற மாதிரி ஆர்த்தி ஒன்றும் அவ்வளோ மோசமான பொண்ணு இல்லைம்மா. அவ எப்பயுமே அருணோட நல்லது தான் நினச்சி பாப்பா. நீங்க அவகிட்ட பொறுமையா சொல்லியிருந்தாலே அவளே அமுச்சு வச்சிருப்பா அவனை. நான் கஷ்டப்பட்டு முன்னேறினதுக்கு காரணமும் அவதாம்மா. எப்படியாச்சும் எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டு அவகிட்ட போய் நிற்கணும்னு நினச்சேன். அப்படி போய் நின்னோம் வேணான்னு சொல்லிட்டா. ஏன் தெரியுமா? ஏன்? அப்படி உண்மையாலுமே என்னை இப்போ அக்செப்ட் பண்ணிக்கிட்டானா என்ன காரணமோ அது உண்மையாயிடாதா? அவளும் மனுஷி தானே. சரி, 5 வருஷம் ஆயிடுச்சுல்ல, அவளுக்கு இன்னுமா கல்யாணம் ஆகல? இல்லம்மா, அவளுக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. அவ இன்னும் அருணை நினைச்சிட்டு தான் அப்படியே வாழ்ந்துட்டு இருக்கா. அவளோட அம்மா? அவங்க அம்மா எப்பயோ இறந்துட்டாங்க. என்ன சொல்ற? அப்போ அவ இப்ப? ஆமா, அவ இப்போ ஒரு அனாதை. அவ தனியா தான் இருக்கா. அவ கூட ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அவ்வளவுதான். இப்படி ஒன்றுமே சொல்லாமல் போய் உட்காந்துட்டிங்கன்னா என்ன அர்த்தம்? சொல்லுங்க ஏதாச்சும். அவங்க அம்மாவையும் பார்த்துக்கிற பொறுப்பை உன்கிட்ட ஒப்படைப்பான்னு நினைச்சேன். உனக்கு அவ இன்னும் பாரமா இருப்பான்னு தான் நான் நினைச்சேன். நான் காலேஜ் படிக்கும்போது அவங்க அம்மாவுக்கு ஹெல்ப் வேணும்னு என்கிட்ட ஒரு தடவை கூட கேட்டதில்லம்மா. எல்லாத்தையும் அவளே தான் பார்த்துக்கிட்டா. ஏன்னா அவளோட கஷ்டத்தை நான் தாங்கக்கூடாதுன்னு நினச்சா. நானே தாம்மா போய் அவளுக்கு ஹெல்ப் பண்ணேன். நீங்கள் எப்படிம்மா அவளை தப்பாக நினைக்கலாம்? அம்மா, கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாரு. நானாக முடிவெடுக்கிறதா இருந்தா அவளை கல்யாணம் பண்ணிட்டு நான் கூப்பிட்டு வந்திருக்க மாட்டேன். ஏன் நான் உன்கிட்ட இன்ட்ரோ கொடுத்தேன்? நீ சம்மதிக்கணும், உனக்கும் பிடிக்கணும்னு தானே நினச்சேன். எல்லாம் எனக்கு இப்பதான்ப்பா புரியுது. எல்லாம் என் மேலதான் தப்பு. என்னை மன்னிச்சிட வரும். மன்னிப்புலாம் வேணாம்மா, நீ புரிஞ்சுக்கிட்டாலே போதும். இப்ப அவ எங்க இருக்கா? நானே போய் அவள்கிட்ட பேசட்டுமா? நீ இப்போ புரிஞ்சுக்கிட்டல, உனக்கு ஆர்த்தியை பிடிக்கும்ல, அதை மட்டும் சொல்லு, நான் பார்த்துக்கிறேன் மற்றதெல்லாம். எனக்கு அவதான் மருமக, சரியா? சரிம்மா. எப்படியோ ஒரு வழியா ஆர்த்தியை பத்தி அவன் தெரிஞ்சுக்கிட்டான். இனிமே இவன் ஆர்த்தியை கண்டிப்பா விட்டு தர மாட்டான். சாரி, மன்னிச்சிடு. பரவாயில்ல விடுமா. என்ன 5 வருஷத்துக்கு முன்னாடியே நடக்கிறது எல்லாம் இதுக்கப்புறம் நடக்குது. சரி விடு, எல்லாம் நல்லதுக்கு தானே. சரி, சாப்பிட்டீங்களா 2 பேரும்? நான் சமைச்சு தரட்டுமா? அம்மா, அதெல்லாம் ஒன்றும் வேணாம். இன்னைக்கு எல்லாருமே சந்தோஷமா இருக்கோம்ல, வாங்க நம்ம வெளில போய் சாப்பிடலாம். நீங்க ஆபீஸ்க்கு போலையா? ஆக்சுவலா இந்த விஷயம் தெரிஞ்சு உங்ககிட்ட எப்படி கேட்குதுன்னு தெரியாம தான் நாங்கள் வீட்டுக்கு வந்தோம். கடைசியில் நீங்களே வந்துட்டீங்க. உங்ககிட்டயும் கேட்டோம், எல்லாம் ஒரு வழியா சால்வ் ஆயிடுச்சு. அதனால இனிமேல் எந்த பிரச்சனையும் இல்லை. இன்னைக்கு லீவ் தான், வாங்க போகலாம். இப்பதான் புரியுது. நானும் 2 மாசமா உங்களை வந்து பார்க்கணும்னு நினைச்சேன். இன்னைக்கு தான் வரணும்னு இருந்திருக்கு போல. அதான் இன்னைக்குன்னு கரெக்டான டைம்ல வந்திருக்கேன். சரிம்மா, வா நம்ம வெளில போய் நல்லா ஜாலியாக சாப்பிட்டுறலாம்.
சரிடா வாங்க போலாம். ரம்யா இங்க ஒரு நிமிஷம் வரீங்களா? சார் இதோ வரேன். என்னாச்சு சார் சொல்லுங்க. அருணையும் விக்ரமையும் காணோம். உனக்கு ஏதாச்சும் தெரியுமா? எங்க போனாங்கன்னு சொன்னாங்களா? என்கிட்ட எதுவும் சொல்லலையே சார். பாஸ் எனக்கு தெரியும், அவங்க ஏதோ எமர்ஜென்சியா வெளில போயிருக்காங்க. என்கிட்ட சொல்லிட்டு தான் போனாங்க போக்கல. ஓ அப்படியா, சரி சரி ஓகே. என்னடி இவளுக்கு தெரியுன்றா? அப்ப அருண் இவ்வளவுதான் என்ன லவ் பண்றானா என்ன? அதான்டி எனக்கு ஒன்றும் புரியல. அப்ப நம்ம போட்ட பிளானு? சரி அத்தி, நான் பேசிக்கிறேன், நான் பாத்துக்கிறேன். ஓகே பாஸ், நானும் கிளம்புறேன், டைம் ஆயிடுச்சு. ம் ஆத்தி ஒரு நிமிஷம். இவங்களுக்கு வேற வேலையே இல்லை, எப்ப பார்த்தாலும் என்ன சீண்டிக்கிட்டே இருப்பாளுங்க. உன்னதான் காதல விழல. என்ன என்ன வேணும்? என்ன வேணும்? உனக்கு அருணை பத்தி தெரிஞ்ச மாதிரி பேசுற. ரம்யாவை தான் அருண் சார் லவ் பண்றாரு தெரியும்ல. சபா, இப்ப என்ன அதுக்கு? என்ன அதுக்கா? நீங்க இருங்க, நானே பேசிக்கிறேன். இங்க பாராட்டி, உன்னை பத்தி அருண் எல்லாத்தையுமே என்கிட்ட சொல்லிட்டாரு. எனக்கும் அவருக்கு நடுவில் நீ வராத, சரியா? உன் வேலையை நீ பாரு. இப்போ நான் என்ன பண்ணேன்? அவர் என்கிட்ட சொன்னதை நான் பாஸ் கிட்ட சொன்னேன், அவ்வளோதான். மற்றபடி வேற எதாவது சொன்னா? இனிமே அருணை பற்றி எதா இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன், சரியா? நீ தலையிடாத. ஓ அப்படியா, சரி. என்ன நக்கலா சொல்கிற? நான் சாதாரணமாக தான் சொன்னேன். உங்களுக்கு அப்படி தெரிஞ்சால் நான் ஒன்றும் பண்ண முடியாது. நானும் உன்னை கவனிச்சுட்டு தான் இருக்கேன். என்கிட்ட அருண் வந்து நல்லா பேசினாலே உனக்கு பிடிக்க மாட்டேங்குது, அப்படியே முறைக்கிற. இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை? எனக்கும் அருணுக்கும் நடுவில் நீ வரக்கூடாது, நீ தலையிடவே கூடாது, புரியுதா? சொல்லிட்டீங்களா? பேசி முடிச்சாச்சா? நான் கிளம்பலாமா? நான் சொல்றதுக்கு பதில் சொல்லு. அது என் இஷ்டம், நீ சொல்லாத. அது என்ன திமிரு உனக்கு? ஆமா, நான் அப்படிதான். அருண் கிட்ட நான் பேசுவேன், ஏன் திரும்ப கூட தான் லவ் பண்ணுவேன். என்ன இப்ப? எப்படி நீயும் அருணும் சேர்றீங்கன்னு நான் பார்க்க தானே போறேன். பாரு, இவளுக்கு இதே வேலையா போச்சு. ரம்யா விடு, நாம் பார்த்துக்கலாம், நாமளா அவளான்னு. சிரிச்சுட்டே இருக்கானே, சாதாரணமா இட போட்டுறாத. என்னோட கோவத்தை நீ பார்த்தா தாங்க மாட்டேன் சொல்லிட்டேன். சரி அவ்வளோதானா? சரி நான் கிளம்புறேன், டைம் ஆச்சு. டேய், இவளுங்க இலைய மீறி போயிட்டாளுங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், இவளுங்களை சும்மா விடக்கூடாது. அப்புறம் இன்னொரு விஷயம் பார்த்தியா? ஆர்த்தி என்ன சொன்னாங்க? நம்ம நினச்ச மாதிரி அவளும் மாறிட்டு தான் வரா போல. இவளுங்களா? விட்ரி, இவங்களாம் கண்டுக்கிறதே இல்லை. வா நாம் போகலாம். நில்லுங்க ஒரு நிமிஷம்.